ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்மளுடைய ப்ரோக்கர் ஒலிம் ட்ரேட் ஆப்பில் எப்படி டெபாசிட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரால் பண்ணுறது, அதுவும் கிரிப்டோவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் பண்ணுவதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நாம் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் US டாலரில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. INRல தான் டிஃபால்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியன் யூசர்ஸுக்கு. ஆனால் நீங்கள் USD கரன்சியில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், நான் இப்போ புதுசாக தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த ஒரு ட்ரேடும் நான் பண்ணலை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் கிரிப்டோ ட்ரேடிங், நம்ம கிரிப்டோவை யூஸ் பண்ணி எப்படி டெபாசிட் வித்ட்ரால் பண்ணுறது, அக்கௌண்ட் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நான் இதில் பாருங்கள், எந்த ஒரு ட்ரேடும் நான் பண்ணலை. இப்போ புதுசாக தான் நான் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு மினிமமாக ஒரு $100 எப்படி டெபாசிட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஒரு மினிமமாக ஒரு $100 எப்படி டெபாசிட் பண்ணுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். $100 நம்ம டைப் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து நம்ம பேமெண்ட் மெத்தடை நம்ம செலக்ட் பண்ணணும். அதில் USDT TRC20 தான் எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. அதை நாம் கொடுக்க வேண்டாம். சரிங்களா? சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் USDT PSC PEEP20 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைனான்ஸ் வாலெட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். அதனால் USDT PSC PEEP20 சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கும், சார்ஜஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய இந்த வாலெட் அட்ரஸ்லாம் காக்கும். நம்ம இந்த அட்ரஸை கொடுத்து தான் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஐஹாவ் பெய்டுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் வாலெட், இந்த வாலெட்டு ஒரு வேர்ல்டு வைடு ஒரு பெஸ்ட்டு வாலெட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் கிடையாது, வேர்ல்டு வைடு ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு பெஸ்ட்டு வாலெட்டுனா அது ஃபைனான்ஸ் வாலெட்டு தான். சரியா? நாம் ஒலிம் ட்ரேடில் ஆப்பில் டெபாசிட் பண்ணனா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த வாலெட்டில் நாம் டெபாசிட் பண்ணியிருக்கணும். அதுக்கு இதில் நம்ம P2P மெத்தடுன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. நம்ம INRல பை பண்ணுறதுக்கு கிரிப்டோவை, USDT அந்த கிரிப்டோவை பை பண்ணுறதுக்கு B2P மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம பை பண்ண முடியும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கரெக்டான செல்லர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு 95க்கு மேலே இருக்கக்கூடிய செல்லர்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போது நான் 10,000 கொடுத்துருக்கேன். UPI மெத்தடில் நான் டெபாசிட் பண்ண போகிறேன். சரியா? 10,000 $101 கிட்ட வரும். ஆனால் அதில் $3 கிட்ட இவன் சர்வீஸ் சார்ஜஸாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய சார்ஜஸில் நிறைய கழியும். நம்ம ஒரு டெபாசிட் 10,000 டெபாசிட் பண்ணால் $8,000 கிட்ட தான் டெபாசிட் ஆகும். ஒலிம் ட்ரேடில் சார்ஜஸ் அதிகமாக போகும். ஆனால் இந்த மெத்தட் ஒரு லீகல் முறையில் கிரிப்டோ வாலெட்டை யூஸ் பண்ணி நம்ம லீகல் முறையில் ஃபாரினுக்கு நம்ம ஃபண்ட்ஸ் அனுப்பலாம், டெபாசிட் பண்ணலாம். அதாவது நம்ம ஒலிம் ட்ரேட் மட்டும் இல்லை, வேறு என்ன ப்ரோக்கர்னாலும் சரி, அதர் ப்ரோக்கரில் நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ வாலெட்டை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, சேஃப்டி. ப்ளஸ் உங்களுக்கு லீகல் முறையில் நம்ம இந்தியாவிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸ் வாலெட்டை வச்சு நம்ம ஒலிம் ட்ரேடில் டெபாசிட் பண்ணுறோம். ஆனால் வித்ட்ரால் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக ஃபைனான்ஸ் வாலெட்லேருந்து நம்மளோட பேங்க்குக்கு வித்ட்ரால் எடுக்கக்கூடாது. சரி, அது ஒரு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுவேன். ப்ளஸ் பார்ட் 2 வீடியோவிலையும் நான் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம டேரெக்டாக பேங்க்லேருந்து UPI மெத்தட் மூலமாக டெபாசிட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த செல்லருக்கு நம்ம இப்போ அனுப்பணும். இதில் சிம்பிள் மெத்தடாக தான் இருக்கும். ஜஸ்ட் இப்போது நீங்கள் டெபாசிட் ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்க. அந்த UPI வாலெட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த செல்லருக்கு அனுப்ப போகிறீங்க. அனுப்புனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்கள் சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் பிடிச்சி போக உங்களுடைய வாலெட்டில் அமௌண்ட் வந்துடும். இனி இந்த அமௌண்ட்டை நம்மளுடைய ஒலிம் ட்ரேட் ப்ரோக்கரில் டெபாசிட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சென்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருந்தீங்கன்னா கீழே ஆன் செயின் வித்ட்ராலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட $118 USDT இருக்குது. இதில் அட்ரஸுங்கிற ஆப்ஷனில் நம்ம ஒலிம் ட்ரேடில் காப்பி பண்ணியிருப்போமே அந்த வாலெட் அட்ரஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெட்வொர்க்கை PSC செலக்ட் பண்ணிக்கோங்க, PEEP20ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஒரு $100 டெபாசிட் பண்ண போகிறோம். அங்கே நாம் கொடுத்ததும் $100 தான், அதாவது $100 USDT கிரிப்டோ. சரியா? ஓகே, இப்போ
வாலெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு இதில் மறுபடியும் நம்ம கன்ஃபார்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் டைம் வித்ட்ரா எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ஒரு 1 மினிட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வாலெட்டெலாம் க்ரியேட் பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் டைம் எடுத்துச்சு. மற்றபடி நம்ம டெபாசிட் பண்ணதுக்கோ வித்ட்ரால் எடுக்கக்கோ ஸோ டைம் எடுத்துக்காது. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான். ஓகே, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வாலெட்டில் அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு, அதாவது அமௌண்ட் வந்து ஒலிம் ட்ரேட் புரோக்கருக்கு சென்ட் ஆகிட்டு. ஓகேவா? இப்போது நம்மளுடைய ஒலிம் ட்ரேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒலிம் ட்ரேட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஐ ஹாவ் பெய்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் மைனஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாம் இதில் ஐ ஹாவ் பெய்டுங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். இதில் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் அமௌண்ட்டு ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ வாலெட்டில் ஒரு 5 மினிட்ஸ், இந்த ஒலிம் ட்ரேட் புரோக்கரில் ஒரு 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ ப்ராசஸிங்கில் இருக்க மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான். சரிங்களா? ஓகே, அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டு இப்போது நான் வந்து இன்றைக்கி 7 மணிக்கு ஈவினிங் 7 மணிக்கு பை போகும்னு சொல்லி நான் கொடுக்கேன். ஸோ ஏன்னா இன்றைக்கி என்எஃப்இ சிக்னல் இருக்குது. ஸோ மந்த்லி இந்த சிக்னல் வரும். சரிங்களா? என்எஃப்இ சிக்னல் இன்றைக்கி நான் என்னுடைய குரூப்பில் கொடுத்துட்டேன். இன்றைக்கி பை போகும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதை நான் இப்போ பெண்டிங் ஆர்டர் எடுத்திருக்கேன். அந்த $100 100 USDயை நான் பெண்டிங் ஆர்டர் எடுத்திருக்கேன். 7 மணிக்கு பை போகும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ லைவாகவே பாருங்கள் பை போகுதா. இந்த மாதிரி சிக்னல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸோ நம்மளுடைய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ லைவாகவே காலையிலே நான் உங்களுக்கு சிக்னல்ஸை கொடுத்துருவேன். இன்றைக்கி இது பை போகும், செல் போகும், இன்றைக்கி வின் ஆகும், 100% வின் ஆகும்னு சொல்லி நான் குரூப்லேயே கொடுத்துருவேன். இந்த மாதிரி நியூஸ் வந்து மாதத்தில் ஒரு வாட்டி இருக்கும். ஸோ மாதத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டிக்கிட்ட இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதை லைவாகவே நான் பண்ணி காமிச்சிட்டேன். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கிரிப்டோ மூலமாக எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த அமௌண்ட்டை இப்போ நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டும் எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஓகேவா? பாருங்கள், ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். அது USD அக்கௌண்ட்டில் INRலேயும் UPI மெத்தடையும் வச்சு நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன். அதையும் நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். ஓகேவா? ஓகே, இதில் டெபாசிட் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் கிரிப்டோவை யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதை எப்படி நான் பார்ட் 2 வீடியோவாக எப்படி வித்ட்ரால் பண்ணுறது, அக்கௌண்ட் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது, இந்த ஒலிம் ட்ரேட் அக்கௌண்ட்டை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக பார்ட் 2 வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அந்த வீடியோ வரும். ஓகேவா?